بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பெயர்களை படித்து கொள்கிற அல்லாட அஸ்மாவுல் ஹஸ்னா, அல்லாஹு தாலாவுடைய அழகிய திருநாமங்களை படித்து கொள்கிற மற்றொரு அமர்வில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் இந்த அல்லாஹை பற்றி படிக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற எங்கள்ட அந்த முழு எண்ணமும் அவனை பற்றின அந்த மகத்துவத்தை எங்களோட உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ளணும் என்றது தான். அந்த வகையில் நாங்கள் இதை படிக்கிறதோடையே சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ் உன்னை பற்றி இந்த மகத்துவத்தை என்ற உள்ளத்துக்கு தாயா அல்லான்னு கேட்பாங்க. அதில் அவ்வாறு கேட்ட துவாக்களை விளங்கி நாங்களும் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட ஒரு துவாவுண்டு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே இந்த உள்ளத்துக்கு உன்னை பற்றின அச்சத்தை கொடுயா அல்லாண்டு. வஸக்கிஹா வஅன்த கைரு மன் ஸக்காஹா, மேலும் அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தியா அல்லாஹ், காரணம் நீதான் அதனை மிகச்சரியாக தூய்மைப்படுத்துகிறவன் என்று சொல்லுவாங்க. அந்த வலியுஹா வ மௌலாஹா, காரணம் என்றால் அந்த உள்ளத்துக்கு இறையச்சத்தை கொடுக்கிறதோ அல்லது அந்த உள்ளத்தில் இருக்கிற கசடுகளை நீக்கி வைக்கிறதோ நீதான் அதுக்கு பொருத்தமானவன் என்றால் அந்த வலியுஹா மௌலா, காரணம் நீதான் அந்த உள்ளத்துடைய தலைவனாக இருக்கிறாய், நீதான் அந்த உள்ளத்தை படைச்சவனாக இருக்கிறாய் என்று ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. எனவே நாங்களும் அவ்வாறு கேட்கக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா வஅன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்று நாங்களும் துவா செய்கிறவங்களா இருப்போம். அந்த வகையில் இந்த அமர்வில் நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய அந்த பெயர்கள் ஒன்றான அல்-முத்தகப்பிர் என்ற அந்த பெயரை நாங்கள் படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் பெருமைக்குரியவன். இதுவும் சூரத்துல் ஹஷ்ரில் வர்ற கடைசியான அந்த சொல்லாக இருக்குது. இது குர்ஆனில் ஒரு முறை தான் வந்திருக்குது. அதாவது ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூசு ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அசீசுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் அந்த கடைசியாக வர்ற அந்த சொல்லு தான், அதை தான் நாங்கள் இப்போ படிக்க இருக்கிறோம். இப்போ இது அல்லாஹு தாலா பெருமைக்குரியவன். இந்த சொல்லு மனுஷர்களுக்கு சரி வராது என்றால், அதாவது பெருமை என்றது இந்த ரியல் சென்ஸில் பார்க்கணும் தானே. அல்லாட அறிவு தான் என்ன, அவன்ட சக்தி தான் என்ன, அவன்ட ஆற்றல் தான் என்ன, அவன்ட மன்னிக்கும் அளவு தான் என்ன, அவன் கொடுக்கிறது அவன் உணவளிக்கிறது தான் என்ன, எதை எடுத்தாலும் அதில் எக்ஸலன், அதை எங்களுக்கு எங்களோட அறிவால் சிந்திச்சு பார்க்க இயலாத அளவுக்கு அவன் முடிவானவன் என்றது இல்லையா. அவன் அழகு தான் என்ன. மறுமையில் அல்லாஹ் தாலா கேட்பான், மனுஷர்களே சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள, உங்களுக்கு நான் என் விஷயங்களை தந்துட்டேன், நான் உங்களுக்குரிய கூலிகளை தந்துட்டேன் நான். அப்போ மறுமையில் அந்த மனுஷர்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இதை விட நீ எங்களுக்கு என்னத்தை தாரத்துக்கு ஈக்குதுன்னு. அப்போ தான் அல்லாஹ் தாலா இன்னும் உங்களுக்கு நான் தர இருக்கிறேன்னு சொல்லி போட்டு அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற திரையை நீக்கி போட்டு அப்போ அல்லாவை பார்க்குற அந்த வாய்ப்பை சொர்க்கத்தில் இருக்கிற மூமின்களுக்கு எல்லாம் கொடுப்பானா. அப்போ மிச்சம் மிகப்பெரிய காலங்களுக்கு அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்களாம், எல்லாத்தையும் மறந்து. அப்போ அதில் சொல்லப்படுது என்னென்னா, அப்போ அவங்க ஒரு சின்ன பொழுதுதான் பார்த்ததாக கருதுவாங்க, ஆனால் பெரிய ஒரு காலத்துக்கு அதை அல்லாவை பார்த்து கொண்டு இருந்திப்பாங்களாம். அப்போ அவன் அழகு தான் என்னன்றது. எனவே அப்படிப்பட்ட ஒருத்தன் நிச்சயமாக பெருமைக்குரியவன் தான். அப்படி நாங்கள் மனுஷனை பற்றி சொல்லுவாங்க, அதாவது அவன் உடம்பு
உடலுக்குள்ளால அவன் மலத்தை சுமந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லுவான். ஏன்னா அவர் மரணிச்சா 2 நாள் கூட மிஞ்சாது அவர் நாரத் தொடங்கிடுவார்ன்னு சொல்லுவான். இவ்வளவுதான் மனுஷன்ட அளவு. அப்போ எங்கள்ட அப்படியான நிலையில் இருக்கிற எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு என்ன பெருமை அடிக்கிறதுக்கு இருக்குது. அப்போ அந்த நிலையில் ஒரு மனுஷன் அவனுக்கு தகுதி இல்லாத நிலையில் அவன் பெருசாக தன்னை பெதற்றான்டா அது அல்லாஹ் தாலாவுக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் மனுஷர்கள் தங்களுக்கு பெரிய அறிவு இருக்கிறதுன்னு பெதற்றாங்க. அறிவு அம்மா ஊத்தித்துகு மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு மிக குறைஞ்ச அறிவு தான் தரப்பட்டிக்குதுன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். உண்மையிலே யார் மிக கூடுதலான அறிவுட முதிர்ச்சியை பெறுவாங்களோ அவர் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. யார் அறிவிலியாக இருப்பாங்களோ அவர் எல்லாம் தெரிஞ்சவர்னு நடந்து கொள்வாங்க. இதுதான் உலகத்தில் நாங்கள் சாதாரண உண்மையிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மாதிரி மனுஷர்கள் பெருசாக சல்லி உள்ளவங்களும் பெரிய அதிகாரம் உள்ளவங்களும் பெதற்றி கொள்கிறவங்கள பார்க்குறோம். அவரை கண்ட்ரோல் பண்ணி கொள்றதுக்கே அவருக்கு இயலாத நிலையில் இப்படியாக பெதற்றி கொள்றதை பார்க்கும்போது நிலையில் அல்லாஹ் தாலா அது மாதிரியான ஆட்களை அல்லாஹ் விரும்புகிறதே இல்லைன்றதை நாங்கள் விலையும் கொள்ளணும். அந்த வகையில் யாரெல்லாம் இப்படி வரலாற்றில் குரானில் அப்படி தானே நாங்கள் பார்க்குறோம். யார் இப்படியான ஒரு பேச பார்த்திக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடந்திக்குதுன்னு குரானில் இது நாங்கள் பலதை நாங்கள் படிக்கிறோம். ஹாமான், காரூன் அவருடைய 70 ஒட்டகங்கள் அவருடைய சொத்துகளுடைய அவருடைய வீடுகளுடைய அவருடைய சொத்துகளுடைய சாவியை சுமக்குமாம். அவ்வளோ தூரம் சொத்துக்கள் உள்ள அவர்கிட்ட மனுஷர்கள் சொல்லுவாங்க, இது அல்லாஹ் தாலா அவனுக்கு தந்த விஷயம், நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லும்போது அவர் சொல்வாராம், கால இன்னமா ஊதீதுஹு மின் இல்மின் இன்தி, இதெல்லாம் எனது சொந்த டேலண்டால் நான் தேடிக்கொண்டதுன்னு அவர் சொல்லுவாராம். அவருக்கு என்ன நடந்ததுன்றதை குரான் சொல்லுது. அதாவது பூமி அப்படியே பொழந்து அவர் ஒரு பெரேட் ஒன்று வாராரு. அவருடைய எல்லா சொத்துகளையும் அப்படியே காட்டி கொள்கிற நிலையில் அப்படியே ஒரு பெரேட் உண்டு. ஒரு பெரிய ஒரு அணிவகுப்பில் போகிற நேரம் பூமி அப்படியே பொழந்து அவரையும் அவருடைய சொத்துக்கள் அவருடைய பரிவாரங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பூமி உள்வாங்கி கொள்ளுது என்றதை நாங்கள் குரானிலிருந்து பார்க்குறோம். அதே மாதிரி ஃபிரௌன் சொன்னார், அலைசலி முல்கு மிஸ்ர், அவர் சொன்னார், இந்த எகிப்துடைய ஆட்சி எனக்கு சொந்தமானது இல்லையா, வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த முழு நைல் நதியும் எனக்கு கீழால் தானே ஓடுது என்று அவர் சொன்னபோது அவர் அல்லாஹ் தாலா எப்படி நைல்லையே அப்படியே மூழ்கடிச்சான் என்றதை நாங்கள் பார்க்குறோம். ஷைத்தான் சொன்னான், அன ஹைரு மின்ஹு, நான் அந்த ஆதமை விட சிறந்தவன், எனவே அவருக்கு நான் சுஜூது செய்ய இயலாது என்று சொன்னபோது ஷைத்தான் அல்லாஹ் தாலா சபிச்சதை நாங்கள் பார்க்குறோம். இப்படி நாங்கள் வரலாற்றில் குரானில் சொல்லி கொண்டிருக்கிறதுனா நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, இப்படி இந்த விஷயத்தை யாரும் கையில் எடுக்க போகக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மின் கிபர், யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவேனும் பெருமை இருக்குதோ அவர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டார் என்று சொன்னாங்க. நாங்கள் இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வை இறைவன் என்று சொல்லிக்கொண்டோம். ஒவ்வொரு நாளும் 5 வேளை பள்ளிக்கு போயிட்டு எங்களோட முகத்தை, ஒரு மனுஷன்ட மிகவும் கண்ணியமான இடம் என்று சொல்லுவாங்க முகம், அதை நாங்கள் மனுஷர்கள் கையால் அறையக்கூடாது, அவரோட கன்னத்துக்கு அறையக்கூடாது, முகத்துக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த முகத்தை, அந்த நெத்தியை நாங்கள் பூமியில் வச்சு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, அதாவது அல்லாட காலில் போயிட்டு உழுவுற மாதிரி என்றது தான் ஒரு மனுஷன்ட காலில் போயிட்டு உழுவுற மாதிரி. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு முன்னால் போயிட்டு அவன்ட இனி இல்லை அந்த எல்லா மரியாதையும் விட்டு போட்டு செய்கிற விஷயந்தான் காலில் போயிட்டு உழுவுறது. அப்படி காலில் போயிட்டு ஒவ்வொரு நாளும் விழுந்து நாங்கள் சொல்கிறோம், யாழ்லா நீ தான் பெரியவன் என்று சொல்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி பெருமை வரையிலும், எப்படி அவர்கிட்ட அது இருக்குது இது இருக்குது என்று அவர் சொல்லி காட்டுறதோ அல்லது அவர் நினச்சி கொள்கிறதோ முடியும். எனவே தான் இந்த இஸ்லாத்தின் நிலப்பாடு என்றால் யாருடைய உள்ளத்தில் ஒரு சின்ன அளவுதான பெருமைக்குதோ அல்லாஹ் தாலா அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கிறது இல்லைன்னு சொல்லி.
அது மாதிரி தான் நான் இதுக்கு முன்னால் உள்ள ஒரு இடத்துல கூட நான் சொன்ன ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க என்ன, அல் கிப்ரியா உரிதாஹி வல் ஐஸு ஐசாரி, அதாவது பெருமை என்பது எனது மேலாடை, கண்ணியம் என்பது எனது கீழாடை. ஃபமன் நஸஅனி வாஹித மின்ஹுமா, அவற்றில் எதையேனும் என்னிடமிருந்து யார் பறித்து கொள்ள பார்ப்பாரோ கதஃப்துஹு ஃபின்னார், நான் அவரை நிச்சயமாக நரகத்தில் நுழைவிப்பேன் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் யோசித்து கொள்ள வேண்டியிருக்குது. எனவே அல்லாஹ் தஆலா பெருமை உள்ளவன் என்ற வகையில், அவன் எல்லாமே எக்ஸலண்ட்டானது என்ற வகையில் அவன் பெருமை மிக்கவன். அவன் தான் இந்த பிரபஞ்சத்தின் நாயன், இந்த பிரபஞ்சத்தின் கதாநாயகன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் என்ற வகையில் அல்லாஹ் தஆலா மிகவும் ரோஷம் உள்ளவன். எனவே அவனுக்கு லாயக்கில்லாத அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கென்று மாத்திரம் யாரும் இபாதத் செஞ்சால் தான் அதைத்தான் அவன் ஏற்றுக்கொள்வான். அப்படி இல்லாத இபாதத்துகளை அவனுக்கும் செஞ்சது மற்றவங்களுக்கும் செஞ்சது என்று வரக்கூடிய அந்த சின்சியரிட்டியில் குழப்பம் உள்ள இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. அந்த வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன அக்னல் அக்னியா ஓ அனிஷிர்க். அல்லாஹ் தாலா சொல்கிறான் நம்ம என்றால், அதாவது நான் எனக்கு இணை வைக்கப்படுறது என்ற விஷயம், எனக்கு நிகராக யாரும் இருக்கிறது அந்த கருதுறது என்ற விஷயத்தில் நான் எந்த வகையிலும் தேவையற்றவன். அப்படியான ஷிர்கை விட்டு நான் முழுமையாக தேவையற்றவன். மன் அமில அமலன் அஷ்ரக மாய கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு, யாரேனும் ஒரு இபாதத் செய்கிறாரு, அதில் எனக்கும் செய்கிறாரு, இன்னொருத்தரையும் அதை சேர்த்துக்கொள்கிறாரு, இன்னொருத்தரையும் திருப்திப்படுத்த பார்த்து அந்த இபாதத்தை அந்த அமலை செய்கிறாருன்னா அவரையும் அவருடைய ஷிர்க்கையை நான் தூக்கி எரிஞ்சு போட்டுடுவேன் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்போ அல்லாஹ் தாலா பெருமைக்குரியவன்ற வகையில் அடியார்கள்ட்டிருந்து பணிவு தான் எதிர்பார்க்கப்படுது. எனவே அடியார்களுக்குரிய அந்த பண்பு பணிவு தான். எனவே இந்த விஷயத்தில் ஹதீஸல் கூட வந்திருக்குது என்னென்றால், குல்லமா தவாதா தலில்லாஹி ரஃபஅக அல்லாஹ். ஹதீஸில் வருவது, நான் ஹதீஸில் வராத அந்த வசனத்தை அமைப்பில், அரபு வசன அமைப்பில் சொல்கிற விஷயம் பல அந்த ஹதீஸை வச்சு நிறைய இந்த வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. என்றால் எப்போதெல்லாம் நீ அல்லாஹ்வுக்காக பணிவாக நடந்து கொள்வாயோ அல்லாஹ் தாலா உன்னை உயர்த்துவான். வக்குல்லமா தக்கபர்த வதஅக அல்லாஹ், எப்போதெல்லாம் நீ பெருமைப்படுவாயோ பெருமை அடிப்பாயோ அல்லாஹ் தாலா உன்னை சிறுமைப்படுத்தி விடுவான், உன்னை கீழே போட்டுடுவான் என்ற அந்த வசனங்கள் நிறைய அரபில் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒட்டகம் அந்த ஒட்டகத்தோட யார் மற்ற ஒட்டகங்களை வந்து ரேஸு கூடுவாங்களாம். அப்போவெல்லாம் ரசூலோட ஒட்டகம் தான் முந்தி கொண்டு வருமாம். சஹாபாக்களுக்கெல்லாம் இந்த இது கொஞ்சம் பெருமையாக இருக்குமாம். அப்போ ஒரு காட்டரபி ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தானாம். அப்போ கொண்டு வந்து ரசூலோட ஒட்டகத்தோட இந்த ரேஸு கூட்ட நேரம் அப்போ அந்த காட்டரபியோட ஒட்டகம் முந்திக்கொண்டு போயிட்டு தான். அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எது பூமியிலிருந்து மேல் எழும்புற எதையும் அந்த பூமிக்குள்ளேயே திரும்ப போட்டுடுறது அல்லாஹ்க்கு பொறுப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே பணிவு தான் எங்களுக்குரிய விஷயம். எனவே இதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கி மிக பணிவுள்ளவங்களாக எங்கள்ட தரத்தை விளங்கினவங்களாக நாங்கள் நடந்து கொள்ள பழகணும். இந்த முத்தகப்பிர் அல்லாஹ் தாலா பெருமைக்குரியவன் என்றதை விளங்கி நாங்கள் அவனுக்கு சுஜூது செஞ்சு வாழ்கிறவங்கன்ற இதை விளங்கி நாங்கள் எங்கள்ட தரத்தை விளங்கிக்கொள்ளணும். இந்த இடத்துல முத்தகப்பிர் பெருமைக்குரியவன் என்ற பண்பை பெற்ற அல்லாஹு தாலாவோடு சம்பந்தப்பட்டவன்ற வகையில் எங்களுக்கு ஈக்க வேண்டிய ஒரு பண்பை நாங்கள் சொல்ல பார்க்குறேன். ஏன்னா இதுவும் அது மாதிரி தான். அவன் முத்தகப்பிராக இருக்கிறதால நாங்கள் அந்த முத்தகப்பிரோடு சம்பந்தப்பட்டவங்கன்ற வகையில் நாங்களும் கபீராக இருக்க பார்க்கணும், நாங்களும் பெரிய ஆக்கள் ஆகிக்க பார்க்கணும். பெரிய ஆக்கள் என்றால் எப்படி என்ன, தன்மானம் உள்ளவங்களாக இருக்கிறது. அல்லாஹ் தாலா பெருமை உள்ளவன் இல்லையா, அவனோட சம்பந்தப்பட்ட மூமின்கள் இல்லையா நாங்கள். எனவே அப்படிப்பட்ட மூமின்கள் அற்பர்களாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மற்ற மனுஷர்கள்ட்ட போயிட்டு பல்லு கெஞ்சுறவங்களாக இருக்க மாட்டாங்க.
அவங்க ரோஷம் உள்ளவங்களா தன்மானம் உள்ளவங்களா இருப்பாங்க. தங்களோட தேவைகளை மிச்சம் மற்ற மனிதர்கள்ட்ட போய்ட்டு கையேந்துறவங்களா இருக்க மாட்டாங்க. எப்போதெல்லாம் அவங்களுக்கு தேவை கொண்டு வருதோ அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொள்வாங்க. அவங்க பட்டினி கிடக்கவும் தயார், தங்களோட தேவைகள் சிலதை விட்டு கொடுக்கவும் தயார். ஆனால் அதை மற்ற மனிதர்கள்ட்ட தலை குனிஞ்சி அதில் கேட்குறவங்களாக இருக்காதவங்களாக தங்களை அமைச்சு கொள்வாங்க. இது நாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயன் அல்-முத்தகப்பிர் பெருமை உள்ளவன் என்ற வகையில், அவனை விசுவாசிச்சிருக்கிறவங்க வகையில் நாங்கள் கபீர்களாக, பெரிய ஆட்களாக, பெரிய மனது உள்ளவங்களாக நாங்கள் நடந்து கொள்ள பார்க்கணும். அல்லாஹு தாலா எங்களை பொருந்தி கொள்வானாக. பெருமை அல்லாஹுக்குரியது, பணிவு தான் மனுஷனுக்குரியது. அந்த பணிவை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களாக இந்த மூமிங்கள் இருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு நாளும் பெருமை கொள்ள இயலாது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.